விஜய் கிட்ட இந்த மாதிரி காய்ச்சல் வந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைக்கு அஃபெக்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. இது மதருக்கு தெரியாமல் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். எதுவுமே நடக்கக்கூடாது, என்னோட குழந்தையும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி என் ஒய்ஃபும் நல்லா இருக்கணும் டாக்டர் அப்படின்னோடனே நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இருக்காது, இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டுருங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் எப்படி எப்படி தரணும்னு நான் சொல்கிறேன், அதெல்லாம் தாங்க போதும், கண்டிப்பாக சரியாயிடுவாங்க அப்படின்றாங்க. ஜுரம் குறைஞ்சாவே பிரச்சனை தீர்ந்ததுங்க அப்படின்னு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு போகிறாரு விஜய். இங்கே விஜய் நிறைய காய்கறிகள், பழங்கள், அதுக்கப்புறமா காவேரிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு வராரு. அதை பார்த்தா காவேரி என்னங்க இது இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நாங்கள் என்னங்க பதில் சொல்கிறது எல்லாருக்கிட்டையும், எல்லாம் ஆர்டர் பண்ணேன்னு சொல்ல காவேரி, மற்றபடி வேறு எதுவுமே பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம் காவேரி, அதுக்காக பயந்தெல்லாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, என் செல்லக்குட்டிக்கு என்ன சமையல் வேணும், நீங்கள் எது சமைச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான், எனக்கு சமைக்க போகிறீங்களா அப்படின்றாங்க. நான் வேறு சமைங்கன்னு சொல்கிறேன். பின்ன நீ தானே சொன்னேன் எது சமைச்சாலும் பரவாயில்ல. ஐயோ இல்லைங்க, நீங்கள் எப்படி சமைப்பீங்க, நீங்கள் சமைச்சா கண்டிப்பாக விஷயம் வெளியே தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடுங்க. நான் சமைச்சேன்னு ஏன் சொல்கிறேன், நீ சமைச்சேன்னு சொல்லு. நானா? ஆமாம், நான் அதாம்மா சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வை. இதில் என்ன தப்பு இருக்குது காவேரி, என் செல்ல குட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிள்ளி முத்தம் கொள்கிறாரு. உடனே காவேரி என்னங்க நீங்கள், நான் சொன்னேன்ல இந்த டைமில் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, என் குழந்தைடி நீ, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், முதல்ல நீ தான் எனக்கு முக்கியம், அப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படின்றாரு. சிரிக்கிறாங்க. சரி நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு அவ்வளோ அழகாக சமைச்சு பக்குவமாக எடுத்துகிட்டு வராரு. அதை பார்த்து காவேரி அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க. 7 ஜென்மம் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன், எனக்கு விஜய் கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெகிழ்ந்து போகிறாங்க. அடுத்து விஜய் பார்க்குறாங்க. சமையல் ரெடி ஆகிடுச்சு, வா செல்லம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. அடுத்து புறக்க ஏறுது, தண்ணி கொடுக்குறாரு. உன்னையும் அழறாங்க காவேரி. ஏன் காவேரி அழற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, என்னால் இதெல்லாம் முடியலைங்க, நீங்கள் எனக்கு ஒரு அம்மா மாதிரி இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கீங்க, என் அம்மா கூட என்கிட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்க, ஆனால் நீங்கள் அப்படி சொல்லிட்டு அழறாங்க. காவேரி இதுக்கெல்லாம் போய் அழலாமா, இங்கே பாரு, நீ இப்போ என்ன ஒரு உயிரை இருக்க, 2 உயிராக இருக்க காவேரி, இந்த டைமில் நீ இப்படிலாம் இருக்கலாமா காவேரி. சரிங்க டாக்டர் என்ன சொன்னாங்க, குழந்தைக்கு எதுவும் ஆகாதில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, ஒன்றுமே பிரச்சனை இல்லையா காவேரி, நீ தான் பயந்துட்டு இருந்திருக்க, நான் வேறு நீ சொன்னதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் டாக்டரை போய்ட்டு கன்சல்ட் பண்ணால் டாக்டர் சொல்கிறாங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது, அம்மாவுக்கு இருக்கிறது குழந்தைக்கு எப்படி உள்ளே பாதிக்கும், வெளியவே இருக்கிற பிரச்சனை வெளியோடு போயிடுமா, உள்ளெல்லாம் போகாதான் காவேரி. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் நெட்டில் அப்படி போட்டிருந்தாங்க, அவங்க அப்படி தான் காவேரி, எல்லாம் பயமுறுத்துவாங்க, அதெல்லாம் உடம்பு மாறுபடுமா காவேரி. இப்போ பாரு நீ ஆக்டிவாக இருக்க, நல்லா இருக்கல, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லையா, அதனால் நம்ம குட்டி பாப்பா ரொம்ப சமத்தா நல்லா இருக்கும், நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. உன்னே அப்படி தோல் மேலே சாயிறாங்க காவேரி. உன்னே பயந்துட்டேடி. ஆமாங்க ரொம்ப பயந்துட்டேன், எனக்கு அதுவே ரொம்ப கவலையாக இருந்ததுங்க, ஆனால் நீங்கள் இப்போ சொன்னோன்னே நிம்மதி ஆகிடுச்சுங்க. நிஜமாக தானே சொல்கிறீங்க, என்கிட்ட மறைக்கல எதையும், நான் ஏன் காவேரி உங்ககிட்ட மறைக்க போகிறேன், நான் நிஜமாக தான் சொல்கிறேன் காவேரி, நம்ம குட்டி பாப்பா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், நீ கவலைப்படாமல் இருக்கணும், முக்கியமான விஷயம் கவலையே படக்கூடாதான், ஜாலியாக இருக்கணுமா. ஜாலியாக தானே இருந்துடலாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. சிரிக்கிறாரு விஜய். இங்கே விஜயும் காவேரி ரொம்ப சந்தோஷமாக அந்யோன்யமாக இருக்காங்க. அடுத்து காவேரி விஜய் கூட்டி விடுறாங்க. விஜய் காவேரி கூட்டி விடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது யாரோ கதவு தட்டுறாங்க, பயந்து போகிறாங்க. உடனே விஜய் இப்போ ஒழிஞ்சிக்கிறாரு. யாருன்னு பார்க்கலாம், கதவை திறந்தா அவங்க அம்மா நிற்கிறாங்க. என்னடி இது, என்ன பண்ணிட்டுருக்கீங்க, ஒரே வாசனையாக இருக்கும் உங்கள் வீட்டில் ஆமாம் என்ன ஒரே வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வராங்க. நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்றாங்க பாட்டியை. ஏன்டி அப்படின்னு, பின்ன உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. சரி என்ன தாண்டி பண்ணுற, நான் அதான் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் சொல்லியிருந்தேன், அதுக்குள்ளேயே உன்னை யார் பண்ண சொன்னது அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஃபேன் இருக்குது, காய்கறி இருக்குது, பழங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணமான்னு அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க அம்மா.